the very young looking, dynamic, honest, talented, and ever smiling Mala Manian. First of all, congratulations for this exclusive channel. பூர்ண சக்தி பேருமே ரொம்ப அருமையா இருக்கு. அண்ட் இட் இஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னும் போது இட் டச்ட் மை ஹார்ட். நம்ம சீனியர்ஸ்க்கு பண்ற ரொம்ப சிம்பிளான ஒரு சல்யூட் இதுவாக தான் இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் ஈவன் சிட்டிங் ஹியர் ஃபார் திஸ் சேனல். மற்ற கமர்ஷியல் சேனலோ இல்லை, நான் மற்ற கமர்ஷியல் சேனல்ஸ்க்கும் ஆக்சுவலி என்ன நிறைய கூப்பிட மாட்டாங்க. பிகாஸ் உள்ளது உள்ளபடி பேசுறது அண்ட் சம்டைம்ஸ் தட் கேன் பிகம் மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஐ எம் ஆல்வேஸ் கால்ட் பை சேனல்ஸ் விச் திங்க் பேசுறதுல ஒரு சின்ன சென்சிபிலிட்டி இருக்கா. உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல வந்து யூ ஆல்வேஸ் ஃபீல் யங் இருந்தாலும், அண்ட் திஸ் பீயிங் பூர்ண சக்தி, திஸ் ஒன் கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. சீனியர் விமென் இன்னைக்கு தேதியில ஒரு கரியர்ல இருந்திருக்கலாம், ஆர் ஹோம் மேக்கராகவும் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இன்னைக்கு லிபரேஷன் அப்படின்னு என்ன நீங்க நினைக்கிறீங்க? லிபரேஷன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஹவ் ஐ ஹவ் டேக்கன் இட் அப்படின்னா, அது யார்ட்டையோ இருக்கு, அதை நான் எடுத்துக்கிற மாதிரி அந்த ஃப்ரீடம் மாதிரி இல்லாம, இஃப் ஐ வாண்ட் டு டூ திஸ், நத்திங் கேன் ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் திஸ். ஸோ ஐ திங்க் எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் ரைட்ஃபுல்லி ஃபீல் தட் இது ஐ டிசர்வ், ஸோ ஐ வில் டூ திஸ் ஃபார் மை ஹாப்பினஸ் அப்படின்னு அவங்க தைரியமா பண்ணலாம். இப்போவுமே I see so many seniors, men, women, அதுக்கு விதிவிலக்கே இல்லை. அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு ஒன்று சாப்பிட்றதோ இல்லை ஒரு பொருள் வாங்குறதோ கூட இல்லை, அவங்களுக்கு ஏதாவது வாங்கலாமோ, இட்ஸ் ஆல்வேஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் தெம், ஹவு கேன் ஐ பிரிங் அ ஸ்மைல் இன் தெம், அந்த இதுதான் இருக்கும். அதாவது நம்மளுக்கு நம்மளே ஏதாவது பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் அ கிரைம் அப்படின்னு. அதனால இஃப் பீப்புள் ஹூ ஹவ் ரிட்டையர்ட் ஆர் வாட்சிங், நான் சொல்றது என்னன்னா, டோன்ட் ஃபீல் கில்ட்டி அட் ஆல். Liberation is doing what you think you need to do at that time. Keep yourself fit. என்னன்னா இதான் லாஸ்ட் சான்ஸ், அந்த சான்ஸை விடக்கூடாது. நீங்க வந்து இன்னைக்கும் அந்த அவுடேட்டடா ஃபீல் பண்ணாம ப்ரொடக்ஷன்ல இருந்து வேரியஸ் திங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவு இஸ் தட் பாசிபிள்? எல்லாருக்கும் பாசிபிள், எனக்கும் பாசிபிள். நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட். 1 year வந்து மஸ்கட்ல ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து ஒரு ஃபிலிம் லேப், அதாவது இந்த அந்த காலத்து ஃபிலிம் ரோல் இருக்கும் இல்லையா, அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் பண்றது. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ இன்டு ஃபிலிம் வேர்ல்டுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வெரி சர்ப்ரைசிங்லி, இது நான் யார்கிட்டயுமே சொன்னதில்லை, ஸோ லெட் மீ பிரேக் திஸ். த கிரேட் டிசிஎஸோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ எம்ப்ளாயீஸ் நான். ஸோ ஒரு 6 to 8 months I was working in that. அண்ட் அதுக்கப்புறம் விசா கிடச்சி ஐ வென்ட் டு மஸ்கட். த ஃபர்ஸ்ட் மால் கான்செப்ட் அங்கே இருந்தது மஸ்கட்ல, அப்போவே ஃபேர் ட்ரேட்னு. ஸோ அதோட ஆஃபீஸ்லேயும் அதுக்கப்புறம் பார்ட் டைம் அங்கே வந்து எல்லாமே 7 to 2 டைப்ஸ் இருக்கும். 4 to 8 ஐ பிக்ட் அப் திஸ் ஜாப் வேர் கஸ்டமர்ஸ் வந்து ஃபிலிம் ரோல் கொடுத்துட்டு போவாங்க. ரிசப்ஷன் கவுண்டர் அசிஸ்டன்ட் மாதிரி தான். பட் ஐ வாஸ் ஒன்லி எம்ப்ளாயி தேர். அப்போ அந்த டைம்ல எனக்கு தெரியாது திஸ் இஸ் ஜஸ்ட் a prelude to what I'm going to be in the future ன்னு எனக்கு தெரியாது. ஒரு அப்பா ரோல் போட்டிருக்கியாப்பா அப்படின்னு கேட்போம் நம்ம போட்டோ எடுக்கும் போதெல்லாம். அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த லேட்டஸ்ட் கிராபிக்ஸ் டிஜிட்டல் வரைக்கும் வர்றதுன்றது வந்து டெஃபினட்டா அந்த ஒரு பேஷன் இஸ் த சீக்ரெட் நினைக்கிறேன் நான், இல்லையா? வாட் எவர் ஐ டூ இஸ் மை பேஷன். செய்வன திருந்த செய், அவ்வளவுதான். அந்த ஜென்ரேஷன்ங்கிறதுனால ஓகே ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ஓகே அதை நான் கரெக்டா பண்ணணும். ஸோ அப்போ when I assessed myself, I realized ஒரு பெரிய எவல்யூஷன் எப்படி எல்லாத்துலயும் நடந்திருக்கோ டெக்னிக்கலி, அந்த எவல்யூஷன் இந்த இண்டஸ்ட்ரியில நடந்ததும் நான் பார்த்தது இஸ் பீன் சச் அ பிளெஸிங். அந்த காலத்துல வந்து ஓகே 1920 கல்யாணம் ஆயிடும், இவங்களெல்லாம் ட்ரைனிங்க்கெல்லாம் அனுப்பிச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது இல்லாம 7 சேனல்ல மிஸ் நாராயணன் வந்து மிஸ்ஸஸ் நாராயணையும் என்னையும் ட்ரைனிங்க்கு கூட்டின்னு போனாரு. அந்த குவிக் சர்வீஸ் சிஸ்டம்ல நான் அங்க ஒர்க் பண்ணிருக்கேன்றதே அவருக்கு ஆச்சரியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டமே அவர் தான் வாங்குறாரு சென்னையில. அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது he was surprised. எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் அப்படி பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் போனதோ, ஜப்பான் போனதோ, இது மாதிரி மஸ்கட் போயிட்டு வந்ததோ, இந்த டிராவல் ஆல்சோ ஹெல்ப் மீ, ஐ வுட் சே. இப்போ விமன் ஆர் விமன் உங்களை பார்த்தா சரி உங்களுடைய இயர்ரிங்கையும் அந்த நெக்லஸையும் பார்த்துனே இருக்கலாம் போல இருக்கு, விச் இஸ் த டிபிக்கல் யூனோ அந்த டேஸ்ட் ஃபார் ஏஸ்தெட்டிக்ஸ்னு வச்சுக்கலாமே. ஹேவிங் செட் தட், ஆஸ் அ உமன் இல்லை நீங்கள் யூ ஹவ் ஆல்வேஸ் என்கரேஜ், யூ ஒர்க்ட் வித் விமென், நீங்கள் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்லாம் எனக்கு தெரியும்.
இப்போ நான் அந்த காலத்துல சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு சரிதா கலெக்டரா வரும்போது, ஒரு விஜயசாந்தி ஐபிஎஸ்ஆ வரும்போது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விமென் சென்ட்ரிக் வந்து இன்னைக்கும் நிறைய பிரமாதமா வந்தது மூவிஸ்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தான் வருது, அதையும் விமென் பார்த்தாதான் உண்டுன்ற நிலைமையில தான் இருக்கு. ஏன் அது இன்னும் மாறல? அததான் நானும் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, 2 ஜென்ரேஷனோட விமனோட மூளைய கொஞ்சம் மழுங்கடிச்ச ஒரு விஷயமா நான் நினைக்கிறது வந்து வாட்சிங் டெலிவிஷன் சீரியல்ஸ் கண்டினியூஸ்லி. நிச்சயமா. அது எல்லாமே நீங்க மறந்துடாதீங்க, வேற 90 ஆர் 95 ஆர் 99% ரிட்டன் பை மென். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் விமன் தான் காமிச்சிருப்பாங்க. ஒன் who will do anything and everything, capable of doing anything and everything. The other one can't do anything and everything. சோ அதுல அரகன்ஸ் வந்துரும், இல்ல சப்மிசிவா இருப்பாங்க. ஆமா, இது வந்து ஐயோ பாவம் வீக், இது வந்து ஐயோ இது ரொம்ப டூ மச் அப்படி. ஸோ ஒரு நார்மல் உமனை காமிச்சது இல்ல. 7 சேனல்ல பண்ணும்போது சீரியல்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாம் நல்ல கண்டென்ட்டா பண்ணியிருக்கோம், எத்தனை மனிதர்கள் மாதிரி. ஆனா எல்லாமே அலையோசை, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், வேர் ஆல் ப்ரொடியூஸ் பை அஸ். ஆனா அது எல்லாமே எப்படின்னா, ஆஸ் அ உமன் எனக்கு அந்த ஃப்ரீடம் கிடைச்சது மட்டும் இல்லை. ஐ ஆல்வேஸ் திங்க் ஒரு தப்பான இது வந்து விஷுவலா காமிச்சிடக்கூடாது ஆஸ் அ உமன். இந்த டார்ச்சர் அகேன்ஸ்ட் பிரெக்னென்ட் விமன் ஆர் பிசிக்கல் அபியூஸ் அகேன்ஸ்ட் விமன், இதெல்லாம் டெலிவிஷன்லயோ இல்ல ஃபிலிம்லயோ கூட இன்னைக்கு வரைக்கும் அது காட்டுறது வந்து எனக்கு ஐ எம் டெட் அகேன்ஸ்ட். தேங்க்ஃபுல்லி நான் வந்து தூர்தர்ஷனுக்கு தான் நிறைய சீரியல் 7 சேனல் பண்ணதுனால, உறவுகள் ஒரு தொடர் கதையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், we have always glorified relationships, presented it in a very classy, very realistic manner. பிரச்சனைகள் வந்தா கூட எப்படி அதை டீல் பண்ணணும், இது எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லாத. இப்போ காட்டுறாங்கல்ல, இவன் வரட்டும், இவனை விஷத்தை வச்சு கொண்டுடலானோ, இவன் கையை காலை உடைக்கலானோ, இவனை கொஞ்ச நாள் படுக்க வச்சிடலானோ, இல்லை தடுக்கி விழுறதுக்கு ஏதாவது வைக்கலாம், இந்த மாதிரி ஒரு குறுக்குத்தனமான டைப்ஸ் ஆஃப் இது எதுவுமே அட்டெம்ப்ட் பண்ணதே கிடையாது. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. we were ruling. தூர்தர்ஷன் போது அதுக்கே ஒரு சென்சாரும் இருந்தது. அதை தவிர எல்லாருக்குமே ஒரு கான்சியஸ்னஸ் இருந்ததுனால அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து எத்தனை மனிதர்கள்ல சிவகுமார் சாருக்கும் பாரதிக்கும் அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து மனப்பாடமா எனக்கு தெரியும். சில சீன்ஸ் எல்லாம் நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன், இப்போ கூட இது சோ ரெலவெண்ட், பட் அதை எப்படி கிளாஸியா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்பவே அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ வாண்ட் மோர் பென் டு கெட் பிஹைண்ட் த பென் லைக் யூ. மாலா சொன்ன நிறைய விஷயத்துல வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, நம்ம மாத்தக்கூடிய விஷயங்கள் இல்லை. பட் ஆஸ் பூர்ணசக்தி வியூவர்ஸ் எனக்கு வந்து இது தோணுறது, ஒன்று நம்ம பார்க்குற வீடியோஸ், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்டா இருக்கக்கூடாது, நம்மள நெகட்டிவா ஆக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மள நிறைய பேர் வந்து we make videos, we are part of the media. அப்படி இருக்கும்போது நான் பண்ற விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு டைம் வேஸ்டா இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையை நெகட்டிவா ஆகக்கூடாது. இதுதான் அவங்க சொல்ற சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சினிமா கேள்வி கேட்கணும். ஆஹா, அந்த எம்எஸ்வி கண்ணதாசன் பாட்டு, கே பாலச்சந்தர் டைரக்ஷன், அந்த காம்பினேஷன் எவ்வளவு வேணா பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் அப்புறம்லாம் நான் பார்த்துருக்கேன், வாலி பாட்டு எழுதுவாரு, பாரதி ராஜா டைரக்ஷனா இருக்கும், அதுல இளையராஜானா நம்மளுக்கெல்லாம் ராஜா தான் அந்த ஜென்ரேஷனுக்கு தெய்வமா இருந்தவர். அந்த மாதிரி காம்பினேஷன் நிலைச்சு ரொம்ப நாள் இருக்கிறது இனிமேலாம் பாசிபிள் இல்லையா? ஆக்சுவலி பாசிபிள் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா மேபி ப்ரப்போர்ஷன் பர்சன்டேஜ் வேணா குறைஞ்சிருக்கலாம். தேர் ட்ரீட்டிங் ஃபில்ம் ஆஸ் அ கேம்பிளிங் மெஷின். ஸோ அது என்ன ஆயிடுதுன்னா, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன், கேம்பிள் பண்றேன், தேர்ஃபோர் எனக்கு இது நெசசரி அப்படின்னு. இப்போ எஸ்பிபி மாதிரியோ, சித்ராமா மாதிரியோ, பி சுஷீலா, டிஎம்எஸ் ஜானகி மாதிரியோ thousands of songs பாடுறவங்க யாருமே இல்லை. பட் டஸ் தட் மீன் we don't have good singers? No, it's not that. We still have so many wonderful singers. சினிமால பாடினது 10 பாட்டு கூட இருக்காது, இல்லை 20 பாட்டே ஜாஸ்தியா இருக்கும். 25 பயங்கர சில்வர் ஜூப்ளின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படி வந்து 100வது நாள் கொண்டாடினோம், இப்போ வந்து 10வது நாளுக்கு கை தட்டுறோம். அவங்களுக்கு ரேமானிய நம்ம வந்து அவரோட பழைய பாடல்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ ரேமான் பாட்டு, இப்போ பொன்னியின் செல்வன்ல ஒரு பாட்டு போட்டு ஹிட்டா இருந்தா அது தெரியும், தக் லைஃப்ல போட்டு ஹிட்டா இருந்தா தெரியும், இல்லாட்டி they will not know மானுத்து மந்தையில ஆஃப் கிழக்கு சீமையில ஆஃப் ரேமான். சிறகுன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகல. பட்ஜெட்டுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் யாரு டைரக்டருங்கிறதுக்கும்
எந்த சம்மந்தமும் கிடையாது. கதை, ஒரு திரைக்கதை தான் பட்ஜெட்டை நிர்ணயம் பண்ணணும். காக்கா முட்டையை நீங்க இப்படிதான் எடுக்கணும். சில படங்கள் வந்து ஹிட் ஆகிற படங்கள் எல்லாம் இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி லப்பர் பந்து, இது எல்லாமே சின்ன பட்ஜெட் படங்கள் தான். பொன்னியின் செல்வன் ஆடியன்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப தியேட்டருக்கு வர பசங்களா பார்த்தாங்க படத்தை? ஹவு டிட் இட் பிகம் அ ஹிட்? பொன்னியின் செல்வன் எப்படி எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு போய் பார்த்தது யாருன்னு நினைக்கிறீங்க? they brought back all the families. It has Maniratnam and A.R. Rahman in it. இவங்களும் வந்து இல்ல நமக்கும் அதுல ஏதோ இருக்கப்போ And all the stars. ஆமா, த்ரிஷாவா இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராய் இருக்கட்டும், all the heroes ஆ இருக்கட்டும், how stunning they were looking, and அந்த grandeur இருக்கு இல்லையா, கோட்டாதரணி சார் இஸ் பேக் அண்ட் எல்லாம். ஸோ அந்த மாதிரி, ஸோ இட் இஸ் பாசிபிள். அவரை தவிர வேற யாராலையும் அந்த படத்தை அந்த கோவிட் டைமுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஆரம்பிச்சு அந்த டைம்ல முடிச்சு அந்த பட்ஜெட்டுக்கு முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, as a person who is, this is my 40th year in the industry, I'm saying it's a big no. My appeal to the general audience, don't give up saying இது மாதிரி இந்த படம்லாம் இப்பெல்லாம் தியேட்டருக்குலாம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் தான் போறாங்க, அதனால அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது போல keep a watch. I want everybody to have an open mind when they choose. And in that context, நீல நிற சூரியனை வந்து இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்டை இவ்வளவு அழகா ஒரு பெரிய சோஷியல் கான்சியஸ்னஸ்னோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எடுக்க முடியும்னா அதை நிச்சயமா மாலா மாதிரி ஒரு ஆளால தான் பண்ண முடியும். All credit to Samyukta. The team was brilliant. Hats off to Samyukta, very talented. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.